வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். உடல் ஊனமுற்றோர் குழந்தைகளின் பெற்றோருக்கு ரோட்டரி கிளப் கூடலூர் ப்ளூ மவுண்டன் சார்பாக தையல் எந்திரம் வழங்கப்படுவதாகவும் இது கூடலூர் வண்டிப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் வைத்து நடைபெறுவதாக தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று செய்தியை சேகரித்து அனுப்பியிருக்கிறார். கூடலூர் வண்டிப்பேட்டையில் அமைந்துள்ள நடுநிலை பள்ளி பயின்று வரும் உடல் ஊனமற்ற குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக வாழ்வாதாரத்திற்காக தையல் இயந்திரம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீமதுரை ஊராட்சி தலைவர் திரு சுனில் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை ஏஇ திரு சாதிக் பாஷா அவர்களும் தலைமை வகித்தனர். ரோட்டரி கிளப் தலைவர் திரு டாக்டர் எல்ஜி தாமஸ் அவர்கள் தையல் இயந்திரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் திரு அஜு, துறை தலைவர் யாசின் ஷெரீப், அனுசினா ஜம்சித், முன்னாள் தலைவர் பிரசாத் ரமேஷ், திருமதி சோபனா, அர்ச்சனா, இன்ஸ்டிடியூட்டுடைய உரிமையாளர், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் தையல் எந்திரம் ரோட்டரி மற்றும் அர்ச்சனா தையல் நிறுவனத்துடைய உரிமையாளராக இருக்கின்ற திருமதி சோபனா அவர்கள் தாராள கருணை உள்ளத்தோடு மனமுகுந்து வழங்கினார். திருமதி சோபனா தனது நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளின் பெற்றோருக்கு இலவசமாக தையல் வகுப்பும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவலாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.